பிரம்மா மகாராஷ்டிரா கணக்கில் 3 தலைச்சக்கர பெட்டி நிதியமைச்சரை கணக்கை முடிச்சிட்டாருப்பா. நீ முதலமைச்சராக இருக்க, பிரதமராக இருந்த, எல்லா கணக்குலையும் உனக்கு கொடுத்து உட்கார வச்சார். இப்போ அவர் மந்திரத்தால் வீசி கனியை மந்திரத்தால் கட்டிட்டார். நிதியமைச்சர் கை வராது, கால் வராமல் உதற விடுவார். இந்த கணக்கு கடவுள் தான் பார்ப்பார். அவர் தான் தூக்கி எரியணும் முடிக்கணும், அவள் கை கால் உதறணும். சரியா? டெல்லியில் உட்காந்து இந்த நிதியமைச்சராக உட்காந்து பேப்பரை அச்சடித்து விட்டு பாலாக்க வந்த பாய் பேக டெல்லியில். தமிழ்நாட்டில் கொடியை தூக்கு தான், சுதந்திர கொடியை முன்னாடி தூக்கி வச்சு அந்த 3 தலைச்சக்கரத்துக்கு கைத பேப்பர் வருமானு விரித்து விளக்கி உள்ளே விட்டு நக்கி ஒரு குறுக்கு எலும்பு கொடுத்தாரு. அது வளையாமல் உட்காந்து நிமிர்ந்து அந்த பேப்பரை வச்சு தின்னு நாசம் பண்ணி வச்சுருக்கான் அரசியல்வாதி. அதனால் கணக்கு ஒன்றை கொடுத்தாச்சுப்பா. 8 நாட்டு சனீஸ்வரி புரியுதா? ஆட்டி விட்டுரு. தலைச்சக்கரை தூக்கினா ஆட்டி அங்கே டெல்லியில் ஆட்டி விட்டுரு. முதலமைச்சராக நீ உட்காந்துருக்க, அங்கேயும் போய் சுதந்திர கொடியும் நிதியமைச்சர் கையில் வச்சுருக்கிற பொட்டி 3 தலைச்சக்கரத்தை நசுக்கி விட்டுரு. முக்கால்